மக்களோட ஸ்டாலின், உங்களோட ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சி நடத்தி மக்கள்கிட்ட இருந்து மனுக்களை வாங்கினார். அப்ப என்ன சொன்னாரு? இந்த மனுக்களை நிர்வகிப்பதற்காக ஒரு தனி அமைச்சகத்தை உருவாக்கி அந்த அமைச்சகத்தை நானே கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு ஆட்சிக்கு வந்த 100 நாட்களுக்குள் அத்தனை மனுக்களின் மீதுமான நடவடிக்கை எடுக்கப்படும் நான் உத்தரவாதம் தர்றேன். அப்படி இந்த மனுக்கள் மீது உங்கள் மனு மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் நீங்கள் எப்போது வேண்டுமான தலைமைச் செயலகத்தில் வந்து காலரை பிடிச்சி என்ன கேள்வி கேட்கலான்னு சொன்னார். அந்த மனுக்கள் என்னாச்சு? சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் நாங்கள் கொடுத்தாங்களா? பெட்ரோலுக்கு 4 ரூபாய் குறைப்போம், டீசலுக்கு 4 ரூபா குறைப்போம், பெட்ரோலுக்கு 5 ரூபாய் குறைப்போம்னு சொல்லிட்டு பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபாயை குறைச்சிட்டு டீசல் விலையை இன்னை வரைக்கும் குறைக்கல. ஆனால் இப்போ இருக்கிற தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்றாங்க? பெட்ரோலை 75 ரூபாய்க்கு கொண்டு வருவேன், டீசல் 65 ரூபாய்க்கு கொண்டு வருவேன், சிலிண்டர் விலையை 500 ரூபாய்க்கு கொண்டு வருவேங்கிறார். ஆனா வெண்ண இதுல இன்னொரு பபுல் ராகுல் சொல்றாரு, வருஷத்துக்கு மகளிருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்க போறாராம். எங்க இருந்து நிதி வரும்? இந்த நம்ம முதலமைச்சர் சார் அவர் 1 லட்சம் ரூபாய் அறிவிச்சிட்டாரு. இவர் உடனே கொடுக்க புரிந்து நான் மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாயை நான் இந்தியா முழுமைக்கு கொண்டு சேர்ப்பேன். அவன் தான் 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டானே. இன்னைக்கு எலெக்ஷனுக்காக 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. இப்பயே கனிமொழி அக்கா லீடு கொடுத்துருச்சு. என்ன கொடுத்துச்சு? நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டு பிஜேபி ஜெயித்தால் இந்த உரிமை தொகை கொடுப்பதை நிறுத்தி விடுவார்கள் சொல்லிட்டு நீ உன் மாநில அரசின் வருமானத்திலிருந்து நீ கொடுக்குற 1000 ரூபாயை மத்திய அரசு எப்படி நிப்பாட்டும்? ஆனா மக்களை நம்ப வைக்கிறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பணத்தை கொடுத்தா இந்த மக்களை முட்டாளாக்கி மூலச்செலவு செய்து நம்ம ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலான்னு கற்பனை குதிரையில் எடப்பாடி ஓடி இருக்கிறார். அதுதான் இந்த தேர்தல் அறிக்கை. மிக கேவலமான, மிக மோசமான, மக்களை மக்களாக மதிக்காமல் கொடுக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை தான் இந்த தேர்தல் அறிக்கை. எடப்பாடி சீஸ் போன பல்பு. அவர்கிட்ட அதிமுக என்ற கட்சி இருக்கலாம், அதிமுக என்ற கட்சியினுடைய சின்னம் இருக்கலாம், அதிமுக என்ற கட்சியினுடைய அலுவலகம் இவர் கையில் இருக்கலாம். ஆனால் இவர் எம்ஜிஆர் கிடையாது, இவர் ஜெயலலிதா. என்னிட பர்சனலாக சில பேர் பேசியிருக்காங்க, இந்த அம்மா என்னைக்கு கட்சிக்குள்ள வந்துச்சோ அன்னைக்கே கட்சி நாசமா போச்சு, அதுக்கப்புறம் நாங்கள் கட்சிக்கே போகணும்னு மிகப்பெரிய விஜயகாந்தின் போர்ப்படை தளபதிகள் கட்சி விட்டு வெளியே வந்து எந்த கட்சிக்கு போகாம நியூட்ரலாகவே இருக்காங்க இன்னைக்கு தேதி வரைக்கும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய நண்பர்கள் எனக்கு இருக்காங்க. அவங்க சொன்னதன் அடிப்படையில் தான் நான் சொல்றேன். பைத்தியகாரத்தனத்தின் காரணமாக தான் நீங்கள் இப்படிப்பட்ட அரசியல் அனாதையாக இன்று கைவிடப்பட்டிருக்கிறீர்கள். திருமாவளவன்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, காங்கிரஸ்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, கம்யூனிஸ்ட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. கமல் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த உங்க அலுவலகத்துக்கே வரப்போறாங்க தகவலே பரவிச்சு. அந்த டார்ச் லைட்டு கூட உங்களால் இழுத்து பிடிக்க முடியல. இப்போ திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சிட்டாங்க, பிரச்சாரமும் இன்றைய தொடங்கியிருக்காங்க. திமுக வந்துட்டு பாராளுமன்றத்துக்காக ஒரு அறிக்கைலாம் விட்டுருக்காங்க, வாக்குறுதிகள்லாம். இதுல உங்க கருத்து என்ன சார்? பல்வேறு அறிக்கையை விட்டுருக்காங்க, இதெல்லாம் சாத்தியம் இருக்குமா? 2024 மாபெரும் ஜோக்கு வந்து திமுகவின் தேர்தல் அறிக்கை. 23ஆம் புலிகேசி ஆட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. நான் சட்டசபை தேர்தலை உங்களை அணுகினேன், உங்களுக்கு 520 வாக்குறுதிகளை கொடுத்தேன். இந்த 520 வாக்குறுதிகளில் 500 வாக்குறுதியை நிறைவேற்றிட்டேன். இன்னென்ன வாக்குறுதி சொன்னேன், இன்னென்ன வாக்குறுதியை நிறைவேற்றிட்டேன். இப்ப பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்திருக்கிறேன், இன்னென்ன வாக்குறுதிகளை உங்களுக்கு தருகிறேன். அந்த வாக்குறுதிகளை எனக்கு ஓட்டு போட்டால் நான் நிறைவேற்றி வைப்பேன்னு மு.க. ஸ்டாலினால் சொல்ல முடிஞ்சுதா? அவர் என்ன சொன்னார் சார்? மக்களோட ஸ்டாலின், உங்களோட ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சி நடத்தி மக்கள்கிட்ட இருந்து மனுக்களை வாங்கினார். அப்ப என்ன சொன்னாரு? இந்த மனுக்களை நிர்வகிப்பதற்காக ஒரு தனி அமைச்சகத்தை உருவாக்கி அந்த அமைச்சகத்தை நானே கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு ஆட்சிக்கு வந்த 100 நாட்களுக்குள் அத்தனை மனுக்களின் மீதுமான நடவடிக்கை எடுக்கப்படும் நான் உத்தரவாதம் தர்றேன். அப்படி இந்த மனுக்கள் மீது உங்கள் மனு மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் நீங்கள் எப்போது வேண்டுமான தலைமைச் செயலகத்தில் வந்து காலரை பிடிச்சி என்ன கேள்வி கேட்கலான்னு சொன்னார். அந்த மனுக்கள் என்னாச்சு சார்? அந்த மனுக்கள் பற்றி தமிழக அரசு மு.க. ஸ்டாலின் செஞ்சிருக்கிற செயல் என்ன சார்? இதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா? இத்தனை மனுக்கள் வந்துச்சு தமிழ்நாடு ஃபுல்லா, இத்தனை மனுக்கள் மீது இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், இந்த சீர் செஞ்சிருக்கிறோம், இதை சரி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை திரு மு.க. ஸ்டாலினோ இல்லை ஜூனியர் ஸ்டாலினோ பொதுவெளியில் சொல்ல முடியுமா? சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் நாங்க கொடுத்தாங்களா? பெட்ரோலுக்கு 4 ரூபாய் குறைப்போம், டீசலுக்கு 4 ரூபாய் குறைப்போம், பெட்ரோலுக்கு 5 ரூபாய் குறைப்போம்னு சொல்லிட்டு பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபாயை குறைச்சிட்டு டீசல் விலையை இன்னை வரைக்கும் குறைக்கல. ஆனா இப்ப இருக்கிற தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்றாங்க? பெட்ரோலை 75 ரூபாய்க்கு கொண்டு வருவேன், டீசல் 65 ரூபாய்க்கு கொண்டு வருவேன், சிலிண்டர் விலையை 500 ரூபாய்க்கு கொண்டு வருவேங்கிறார். ஆனா வெண்ண
உன் கையில் இருக்கிற ஓ நிர்வாகத்தில் இருக்கிற நீ வாட்வெறியை குறைச்சி ஒரு 5 ரூபாய் 4 ரூபாய்க்கு குறைக்க வக்கு இல்லாமல் 100 ரூபா மானியம் கொடுக்க வக்கு இல்லாமல் நீ ஒரு அரசாங்கத்தை நடத்திவிட்டு எனக்கு நீங்கள் இந்த தேர்தலில் ஓட்டு போட்டீங்கன்னா நான் பெட்ரோல் விலையை குறைச்சிடுவேன் 75 ரூபாய்க்கு, டீசல் விலையை குறைச்சிடுவேன் 65 ரூபாய்க்கு, கேஸை 500 ரூபாய்க்கிடுவேன்னு சொல்றீங்களே, மக்களை நீங்கள் முட்டாளாக மூளைச்சலவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மீது நான் குற்றம் சாட்டுறேன் மு க ஸ்டாலின் அவர்களே. நீங்க ஆட்சிக்கு வரணும். முதல்ல இந்தியா கூட்டணி பிச்சுக்கிட்டு நிக்குது. இந்தியா கூட்டணியை உருவாக்குனவரே, இந்த புள்ளி வச்ச கூட்டணியை உருவாக்குனவரே இன்னைக்கு பிஜேபி கிட்ட போயிட்டார். உங்களை நம்பி விஜய் தலதாத்தலம் வரல, உங்களை நம்பி ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி வரல, உங்களை நம்பி தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ் வரல. கம்யூனிஸ்ட் தமிழ்நாட்டில் கூட்டணி, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக. ஜம்ப் பண்ணி கேரளாவுக்கு போனீங்கன்னா திமுக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எதிர் திசையில் இருக்காங்க. இது மேற்கு வங்கத்தில் அந்த அம்மா புடரையை பிடிச்சி தள்ளிடுச்சு. இதுக்கு பேர் கூட்டணி. இந்த கூட்டணியை நாங்கள் நம்பணும், இந்த மக்கள் நம்பணும். இந்த கூட்டணி ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிடணும். இந்த மக்களை நம்ப வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. மிக போலியான தேர்தல் அறிக்கையை கொடுத்து இந்த மக்களை மூளைச்சலவை செய்து இந்த மக்களை முட்டாளாக நினைத்து கொண்டு நீங்க செய்றீங்க. இந்த தேர்தல் அறிக்கையை ஏன் செய்யணும்னு நாளைக்கு கேள்வி கேட்டா, நாங்க ஆட்சி அமைக்கல, பிஜேபி அறுதி பெரும்பான்மையை ஜெயிச்சிருச்சு, அதனால நாங்க செய்ய முடியலன்னு நாளைக்கு மக்கள் மன்றத்தில் போய் பொய் சொல்ல போறீங்க. இதெல்லாம் உலக அளவில் யாராலையும் செய்ய முடியாது. உலகத்திலேயே அவனு செய்ய முடியாது. உலகத்துல எந்த அரசியல் கட்சியாலையும் எந்த ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களாலும் செய்ய முடியாது. இதுல இன்னொரு பஃபூன் ராகுல் சொல்றாரு, வருஷத்துக்கு மகளிருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்க போறாராம். எங்க இருந்து நிதி வரும்? எங்க இருந்து நிதி வரும்? இந்த நம்ம முதலமைச்சர் சார் அவர் 1 லட்சம் ரூபாய் அறிவிச்சுட்டாரு. கரெக்டா சார்? ராகுல் காந்தி 1 லட்சம் ரூபாய் அறிவிச்சுட்டாரு. இவர் உடனே குறுக்க புந்து, நான் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயை நான் இந்தியா முழுமைக்கு கொண்டு சேர்ப்பேன். அவன் தான் 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டானே, வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய். அந்த 1 லட்சம் ரூபாய் இந்த 12,000 ரூபாய் சேர்த்தியா? இந்த 12,000 ரூபாய் சேர்த்து இல்லையா? 1,12,000 ரூபாய் கூட்டிட்டு ஜெயிச்சா கொடுக்க போறீங்களா, இல்ல ஒரு 1 லட்சம் மட்டும் கொடுக்க போறீங்களா? பைத்தியகாரத்தனமா இருக்கா இல்லையா சார்? இது மிக கேவலமான தேர்தல் இருக்கே இல்லையா? இது 2013 உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. நீங்க தேர்தலில் வாக்குறுதி கொடுக்கும் பொழுது ஒரு வாக்குறுதியை கொடுத்து இந்த திட்டத்தை உங்களுக்கு கொடுப்போம் என்று சொல்லினால் அதற்கான இப்படி வருமானத்தை ஈட்டி இந்த வருமானத்தின் அடிப்படையில் இந்த மக்கள் நல திட்டத்தை நாங்கள் செய்வோம் என்று நீங்கள் பிரகடனப்படுத்தணும். சும்மா நாச்சுக்கு வாரி இறக்க கூடாது வாக்குறுதிகள்னு உச்ச நீதிமன்றம் 2013 ஒரு ஜட்ஜ்மெண்டே கொடுத்திருக்கு. சோ உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை நீங்கள் அவமதித்து விட்டு, உச்ச நீதிமன்றத்தை அவமதித்து விட்டு நீங்க இன்னைக்கு ஒரு விஷயத்தை செய்றீங்க. இதெல்லாம் செய்ய முடியுமா? பெட்ரோல் விலையை இந்த சிஸ்டத்தில் நான் குறைப்பேன். உங்களுக்கு தமிழ்நாடு அரசியலே தெரியாது மு க ஸ்டாலின் அவர்களே. உங்களுக்கு உலக அரசியல் தெரியுமா? எண்ணெய் வள நாடுகள் என்ன செஞ்சிருக்குன்னு தெரியுமா? சென்ற உங்க கூட்டணி ஆட்சி மந்திரி சபையில எந்தெந்த எண்ணெய் வள நாடுகளுக்கு எங்கெங்கெல்லாம் எண்ணெய் வாங்கணுமோ கச்சா எண்ணெய், அந்த நாடுகளுக்கு எத்தனை லட்சம் கோடி கடன் இருந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த கடனை எல்லாம் அடைச்சி, அந்த கடனுக்கு வட்டி கட்டி அந்த கடனை எல்லாம் அடைச்சி இன்னைக்கு தான் ஒரு பெட்ரோலியத்துறையை ஒரு லாபம் உள்ள ஒரு துறையாக மாற்றி பெட்ரோலியத்துறை மிகச்சிறப்பாக நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது திரு நரேந்திர மோடி தலைமையிலான இந்த பாஜக அரசு. திரும்பவும் பெட்ரோலிய நிறுவனங்களை புதைக்குழியில் போட்டு புதைப்பதற்கு ஒரு திட்டத்தை முன்னெடுக்கிறார் திரு மு க ஸ்டாலின். சார், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சராக இருக்கும் வரை உங்களால் மகளிர் உரிமை தொகையை கொடுக்கவே முடியல. காரணம், அவர் கொடுக்க கூடாதுன்னு தடுத்து நிப்பாட்டினாரு. அவருக்கு கொஞ்சோண்டு பொருளாதார அறிவு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அவர் தடுத்து நிப்பாட்டினாரு. மாநிலம் மிக மோசமான சூழ்நிலையில் இருக்கிறது, மாநில நிதி பற்றாக்குறை இருக்கிறது. இந்த நேரத்தில் மாசத்துக்கு ஒரு கோடி ரூபா 2 கோடி ரூபா 30 கோடி ரூபா செலவு பண்றது தப்பு அப்படின்னு அவர் தடுத்து நிப்பாட்டி வச்சிருந்தார். இன்னைக்கு எலெக்ஷனுக்காக 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. இப்பயே கனிமொழி அக்கா லீடு கொடுத்துருச்சு. என்ன கொடுத்துச்சு? நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டு பிஜேபி ஜெயிச்சிட்டால் இந்த உரிமை தொகை கொடுப்பதை நிறுத்தி விடுவார்கள் சொல்லுது. நீ உன் மாநில அரசின் வருமானத்திலிருந்து நீ கொடுக்குற 1000 ரூபாயை மத்திய அரசு எப்படி நிப்பாட்டும்? ஆனா மக்களை நம்ப வைக்கிறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா மக்கள் புரிஞ்சுக்கணும், இந்த 1000 ரூபாயை இந்த எலெக்ஷனுக்காக பாராளுமன்ற தேர்தலுக்காக மட்டுமே கொடுத்திருக்கிறார்கள் என்பதற்காக குற்றச்சாட்டுக்கு ஆதாரமாக கனிமொழி இன்னைக்கே ஒரு லீடை எடுத்து சொல்லிட்டாங்க. இந்த தேர்தல் அறிக்கை என்பது ஒரு மிக மோசமான
இந்தியாவை பின்னோக்கி 100 ஆண்டுகள் இழுத்து செல்லக்கூடிய, இந்தியாவில் புதைக்குழியில் தள்ளக்கூடிய, இந்திய பொருளாதாரத்தை நாசமாக்கக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையை கதாநாயகின்னு அறிவிக்கிறாங்க கனிமொழி. வில்லி அது. திமுகவின் தேர்தல் அறிக்கை இந்தியாவின் வில்லி, அதை கதாநாயகிங்கிறாங்க. இவங்க உதயநிதியவே கதாநாயகனை ஏற்றுக்கிட்டவங்க, இதை கதாநாயகன் ஏற்றுக்கிறத பெரிய தப்பு ஒன்றும் இல்லை. சரிங்களா? அதனால அந்த தேர்தல் அறிக்கை என்பது முட்டாள்தனமான தேர்தல் அறிக்கை. மகளிருக்கு எதிராக செயல்படுகிறார் நரேந்திர மோடி அவர்கள். 2029 தான் 33% இடஒதுக்கீடு கொண்டு வர்றாராம். அதுக்கே இப்ப பில்ல பாஸ் பண்றாருன்னு இந்த கனிமொழி அக்காலாம் கேள்வி கேட்டுச்சு. திமுக எல்லாம் கொதிச்சாங்க. ஏன் நீங்க 33% இந்த நீங்க உங்க 21 தொகுதியில கொடுக்க வேண்டியது தானே? 33% பெண்களுக்கு கொடுக்கடான்னா 33% வாரிசுகளுக்கு கொடுத்துருக்காங்க. 7 பேர் வாரிசு அடிக்கிறாங்க சார். 21 33% எவ்வளவு? 6.5. கரெக்டுங்களா? 33%னா ஒரு 10 பார்லிமெண்ட் தொகுதிக்கு ஒரு 3, 20ன்னா 6, 7 பேரை கொடுத்துட்டாங்க வாரிசுகளுக்கு. 7 வாரிசுகள் நீங்க பாராளுமன்ற தேர்தலில் களத்தில் இருக்காங்க. மெட்ராஸில் இருக்கக்கூடிய 3 பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் திமுகவின் வாரிசுகள் போட்டியிடுறாங்க. தூத்துக்குடியில வாரிசு போட்டியிடுறாங்க, பெரம்பலூர்ல வாரிசு போட்டியிடுறாங்க. இப்படி வாரிசுகளுக்கு வாரி வழங்கி வாரிசுகளை வளர்த்துவிடக்கூடிய ஒரு குடும்ப அரசியலை, ஜனநாயகத்தை படுகொலை செய்து ஒரு குடும்ப அரசியலை முன்னெடுக்கிறது திமுக. இது ஜனநாயக படுகொலை. ஏன் பெரம்பலூர்ல வேற கட்சிக்காரனே இல்லையா? பெரம்பலூர்ல கட்சிக்காக உழைத்த தொண்டனே இல்லையா உங்களுக்கு? நேருவின் மகன் மட்டும்தான் இருக்கானா அங்க? அவருக்கு தான் சீட்டு கொடுக்கணுமா? மற்ற கட்சிக்காரெல்லாம் இல்லை. ஒரு கட்சிக்காரன் நிப்பாட்டி நேருவை செலவு பண்ணி ஜெயிக்க வச்சு அவனை கொண்டு வாயான்னு சொல்ல முடியாது. அந்த தில் இருக்கா உங்கள்கிட்ட, அந்த நேர்மை இருக்கா உங்கள்கிட்ட? ஏனென்றால் நீங்கள் குடும்ப அரசியலை போற்றி பாதுகாத்து நேருவின் மகன் என்பதற்காகவே அவர் எம்பி, கருணாநிதியின் மகன் என்பதற்காகவே கனிமொழி எம்பிசி, தங்கம் தென்னரசின் சகோதரி என்பதற்காகவே தமிழச்சி தங்கப்பாண்டியன் வேட்பாளர், முரசொலி மாறன் அவர்களின் மகன் என்பதாலேயே தயநிதி மாறனுக்கு எம்பி சீட்டு, ஆற்காடு வீராசாமியின் மகன் என்பதனாலேயே அவரு பையனுக்கு எம்பி சீட்டு. இப்படி 7 பேருக்கு எம்பி சீட்டை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஏனென்றால் இந்த கட்சியில அடுத்து நம்ம வளர முடியும், அடுத்து நம்ம முன்னாடி வர முடியும், அடுத்து நான் எம்எல்ஏ ஆகிட முடியும், நான் வார்டு கவுன்சிலர் ஆக முடியும், நான் சேர்மன் ஆக முடியும், நான் எம்எல்ஏ ஆக முடியும், நான் மேயர் ஆக முடியும், நான் எம்பி ஆக முடியுங்கிற எண்ணம் எந்த திமுக தொண்டனுக்கும் வரக்கூடாது. நாங்க தான் திருச்சின்னா சிற்றரசர் நேரு, திருவண்ணாமலைக்கு சிற்றரசர் ஏவாவேலு, திருச்சிக்கு சிற்றரசர் நேரு KN நேரு, தூத்துக்குடிக்கு சிற்றரசர் கீதா ஜீவன், திண்டுக்கல் பழனிக்கு சிற்றரசர் ஐ பெரியசாமி. ஸோ சிற்றரசுகளை உருவாக்கி நீங்கள் அரசர், உங்களுக்கு கப்பம் கட்டக்கூடிய சிற்றரசர்களை உருவாக்கி அவர்களை அமைச்சர்களாகவும் எம்எல்ஏக்களும் எம்பியாக்களும் உருவாக்கி வச்சிருக்கீங்க. டிஆர் பாலு எம்பி, டிஆர் பாலுவும் எம்எல்ஏ, ஐ பெரியசாமி எம்எல்ஏ அமைச்சர், ஐ பெரியசாமி மகன் எம்எல்ஏ. இப்படி ஒரு வாரிசுகளின் கூட்டத்தை உருவாக்கி திமுக தொண்டர்களை அவமானப்படுத்தக்கூடிய கட்சி, ஜனநாயக தேர்தலை கேவலப்படுத்தக்கூடிய கட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அப்படியினுடைய மாற்றாக இந்த பாராளுமன்றத்தையும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். திமுக கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க வேண்டும். பத்திரிகையில் வரக்கூடிய விமர்சனங்கள், சில மூத்த பத்திரிகையாளர்கள் 40 தொகுதியிலும் திமுக வெற்றி பெறும், பிஜேபி 0 சீட்டு தான் வாங்கும், அதிமுக 2வது இடத்திற்கு வரும், அதிமுக தான் பெரிய கட்சி, பிஜேபிலாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு இன்னைக்கு கூட்டணி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமும் இன்றும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தவறு. மக்கள் பாடம் புகட்டுவாங்க. மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இந்த மழை வெள்ளத்துல மெட்ராஸ் மக்கள் கொதிச்சு போயிருக்கான். இந்த மழை வெள்ளத்தில் தென் மாவட்ட மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு மாத்திர விஷயத்துல தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிச்சு இந்த ஆட்சியின் மீது மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார்கள். இந்த 33 மாசத்துல 30,000 பிரச்சனைகளை இந்த தமிழக மக்கள் சந்திச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 120 திருக்கோயில்களுக்கு மேல இடிச்சு நாசம் பண்ணியிருக்காங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல தங்க அப்பாவோட சிலையை வைக்கிறதுக்காக அங்க இருந்த விநாயகர் கோயிலை அடிச்சு தரமட்டமாக்கிட்டாங்க. ஹிந்து விரோத, இந்திய தேச விரோத, ஜனநாயக விரோத கட்சி திமுக. அங்க உள்ள கூட்டணி கட்சிகளும் அப்படித்தான். அந்த கூட்டணி கட்சிகளையும் புறக்கணிக்க வேண்டும். 39 தொகுதிகளிலும் திமுகவை தோற்கடிக்கக்கூடிய செயலை இந்த மக்கள் செய்ய வேண்டும். அது நீங்க எங்களை தோற்கடிங்கடா, நீங்க எங்களை தோற்கடிக்கணும் அப்படி என்பதற்காகவே
இந்த தேர்தல் அறிக்கை திமுக வெளியிட்டிருப்பதாக நான் கருதுகிறேன். இதை ஜெயிச்சு வந்தா கூட அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பா கேட்டுங்களா, அத்தைக்கு மீச முளைக்கணும். இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும், புள்ளி வச்ச கூட்டணி ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்கள ஒற்றுமை வரணும். அந்த இருக்கிற இடியாப்ப கூட்டணியில ஒரு தலைவனை பிரதமராக தேர்ந்தெடுக்க முன்மொழியணும். இதெல்லாம் நடந்து இதெல்லாம் முடிஞ்சு இதுக்கப்புறம் நீங்க ஒரு பிரதமரை உட்கார வைக்கணும். அந்த பிரதமர் வந்ததும் நீட்டை நீக்கிட்டு வரான். அப்படி நீட்டை நீக்கிறதா இருந்தா காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களை நீட்டை செயல்படுத்தாம இருக்க வேண்டியதானே, கேரளாவில் நீட்டை செயல்படுத்தாம இருக்க வேண்டியதானே, கர்நாடகாவில் நீட்டை எதிர்க்க வேண்டியதானே, தெலுங்கானாவில் நீட்டை எதிர்க்க வேண்டியதானே. ராகுல் காந்தியை சொல்ல சொல்லுங்க, இந்த பிரகாஷ் காரத்தை சொல்ல சொல்லுங்க, எங்கள் கூட்டணி ஆட்சி அமைத்தால் நாங்கள் நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு சொல்ல சொல்லுங்க, இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் ரத்து செய்வோம்னு சொல்ல சொல்லுங்க. ஏன் இப்படி பொய்யா பேசி பொய்யா மக்களை மூலச்செலவு செய்து பொய்யா மக்களை அழைத்துக் கொண்டு பொய்யான பாதைகளை மக்களை அழைத்து சென்று மக்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி தமிழர்களை மிக கேவலமாக நடத்தக்கூடிய கட்சியாக இருக்கீங்க சார். கர்நாடகாவில் பிஜேபி ஆட்சியில் இருந்தவரை காவிரி தண்ணீர் பிரச்சனை உண்டா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிஜேபி ஆட்சி மாறி காங்கிரஸ் ஆட்சி வருது. அந்த காங்கிரஸ் ஆட்சி வருவதற்கு மு.க. ஸ்டாலின், திருமாவளவன் எல்லாரும் போய் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில ஓட்டு கேட்டாங்களா இல்லையா? காங்கிரஸ் ஜெயிச்சதும் அந்த பதவியேற்புல போய் கலந்துக்கிட்டாங்களா இல்லையா? அங்க போய் முதலமைச்சர் அவமானப்பட்டு திரும்பி வந்தாரா இல்லையா? இன்னைக்கு அந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கர்நாடக காங்கிரஸ் கட்சி தலைவரும் கர்நாடக அரசின் நீர்வளத்துறை அமைச்சருமான திரு அவர் பேர் என்ன, சிவக்குமார், மேகதாதுவில் நாங்கள் அணை கட்டியே தீர்வோம், தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணீரை விடமாட்டோம், மத்திய அரசு சொன்னாலும் நாங்கள் ஒரு சொட்டு தண்ணீரை விடமாட்டோம்னு அறிவிக்கிறாங்க. மேகதாதுவில் நாங்கள் அணை கட்ட விடமாட்டோம் அப்படின்னு உங்க தேர்தல் அறிக்கையில நீங்க சொல்றீங்க. அவங்களுக்கு சொல்லிப்பாங்க, சார் நாங்க கட்டுவோம் சார், என் ஊர்ல நான் அணை கட்டுறதுக்கு அவன் தமிழ்நாடு என்ன சார் எனக்கு தடை விதிக்கிறது அப்படின்னு அவன் கேட்கிறான். டி.கே. சிவகுமார் அவர்கள் கேட்கிறாங்க, கர்நாடகாக்காரன் உங்களை பார்த்து கேட்கிறான். ஆனா அந்த கட்சி எது? காங்கிரஸ் கட்சி. நீங்க எந்த கட்சியோட கூட்டணியில் இருக்க? தேசிய அளவுல காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில் இருக்கிறீங்க. அந்த காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதி கொடுக்குறீங்க. அப்ப தமிழக மக்களுக்கு துரோகம் இழக்கக்கூடிய கர்நாடகா காங்கிரஸ் என்றாலும் அது இந்திய காங்கிரஸ் தான். கர்நாடகா காங்கிரஸ் இயக்கக்கூடிய தலைமை மத்தியில தானே இருக்கு. இந்த கார்கேவை சொல்ல சொல்லுங்க, அவர் தானே அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர், அவரை சொல்ல சொல்லுங்க, காவிரி பிரச்சனை சுமூகமாக தீர்த்து தமிழகத்தின் உரிமை நிலைநாட்டப்படும் அப்படின்னு ஆம்பளையா இருந்தா கார்கேவை திரு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்ல வைக்கணும். உன் கட்சிக்காரன் உன் கட்சி ஆட்சி நடக்கிற மாநிலத்திலிருந்து என் மாநில மக்களுக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்றான். இதற்கு ஒரு தீர்வை காங்கிரஸ் கட்சி ஏற்படுத்தி கொடுத்தால்தான் நாங்கள் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைப்போம் என்று சொல்லக்கூடிய தெம்பும் துணிச்சலும் முதுகலும் திரு மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கா? நீங்க காவிரியில இவ்வளவு பெரிய துரோகத்தை எங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்க கட்சி. நான் இப்ப 10 சீட்டு கொடுத்துட்டேன்னா தமிழக மக்கள் எங்க மூஞ்சில காரி உமிழ்வாங்க, அதனால நான் 10 சீட்டு தரமாட்டேன், 3 சீட்டு தான் தருவேன், இஷ்டம் இருந்தா கூட்டணியில இருங்க, இஷ்டம் இல்லாட்டி கூட்டணி விட்டு வெளியே போங்கன்னு சொல்லக்கூடிய துணிச்சல் மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கா? எப்படியோ கூட்டணியை ஒருங்கிணைக்கணும், அந்த கூட்டணி பலத்தை நம்ம ஜெயிக்கணும், அந்த கூட்டணி பலத்தை கொண்டு நம்ம ஜெயிச்சு வெற்றி பெறணும், கோடி கோடியா கொள்ளையடிக்கணும். நம்ம எம்பிக்கள் டெல்லிகள் போய் போண்டாவும் பச்சி சாப்பிட்டுட்டு சம்சா சாப்பிட்டுட்டு பானிபூரி சாப்பிட்டுட்டு வந்துருவான். மிச்ச நேரத்தில் பாராளுமன்றத்தில் போய் கோஷம் போடுவான், கொடி பிடிப்பான். பாராளுமன்றத்தில் போய் ஒரு எம்பி பதவி எதிர்த்தா பெரியார் நாம வாழ்கம்மா. அவனுக்கு பார்லிமெண்ட்ல செஞ்ச ஒரே விஷயம் பெரியார் நாம வாழ்க தான். பெரியார் அப்படி என்ன செஞ்சு கிழிச்சாருன்னா இந்தியாவுக்கு சுதந்திரமே கொடுக்காத, அப்படியே நீ இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாலும் சென்னை ராஜதானி லண்டன்ல இருந்து ஆட்சி செய்யி, ஆங்கிலேயம் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானமும் வெளியேறிவிடும், நம்மளால் ஒரு குண்டுசி கூட தயாரிக்க முடியாது அப்படி சொன்னவன் தானே பெரியாரு. பாராளுமன்றத்தில் போயிட்டு பெரியார் நாம வாழ்க. இந்த கேவலத்தை செய்து தமிழர்களை மான மரியாதையை வாங்கி தமிழர்களை அவமானப்படுத்தி தமிழர்களை புதைக்குழியில் தள்ளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, அதன் தலைமையிலான கூட்டணி, அதை நீ திரும்பவும் வெற்றி பெற்றால் மிக மோசமான பின்விளைவுகளை சந்திக்கும். ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு 5 எம்பி பிஜேபி சார்பாக வெற்றி பெற்று கூட்டணி சார்பாக ஒரு 4 எம்பி வெற்றி பெற்று ஒரு 5 அமைச்சர்கள் நமக்கு மத்தியில் கிடைச்சாங்கன்னா அந்த அமைச்சர்கள் உரிமையோட போய் நமக்காக கேள்வி கேட்பாங்க, உரிமையோட போராடி பல இன்னும் நல்ல திட்டங்களை வாங்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு 6000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு ரயில்வே திட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கு மோடி தலைமையிலான அரசு. அதை 10,000 கோடியா வாங்கிட்டு வரதுக்கு இந்த அமைச்சர்கள் போராடுவாங்க. ஏங்க, ரயில்வே துறை அமைச்சர் வர்றாரு தமிழ்நாட்டுக்கு, திருவண்ணாமலையில் இப்போ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு அஸ்வாத்தமன் அவர்கள் நேரா போய் 2 ரயில்வே ஸ்டேஷன்ல 2 ரயில் நின்று போறதுக்கான உத்தரவை வாங்கிட்டு வந்துட்டாருங்க. எம்பி கேண்டிடேட்டா வரக்கூடியவர்னு அவருக்கு அப்ப அன்னைக்கு போராடிட்டு இருந்தாரு தெரியாது.
அவரும் மாநில செயலாளர். ஒரு பிஜேபியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடியவரே மத்திய ரயில்வே துறை அமைச்சரை பார்த்து நீங்க கும்பகோணம் வழியா செல்லக்கூடிய பகுதிக்கு ஒரு ரயிலுக்கு ஸ்டாப்பிங்கும், உளுந்தூர்பேட்டையில் ஒரு ரயிலுக்கு ஒரு ஸ்டாப்பிங்கும் கேட்டு எக்ஸ்பிரஸ் ரயில ஸ்டாப்பிங் பண்றதுக்கு உத்தரவே வாங்கிட்டு வந்துட்டாரு. இதே அஸ்வத்தாமன் திருவண்ணாமலையில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் எவ்வளவு திட்டங்களை மத்திய அமைச்சர்களை பார்த்து அணுகி இங்கு கொண்டு சேர்ப்பார். ஒவ்வொரு எம்பியும் பிஜேபி சார்பாக இருந்தால் எவ்வளவு நலத்திட்டங்களை கொண்டு சேர்ப்பார்கள். இங்க பாருங்க, இந்தியா முழுசா ஒரு விஷயம் நடந்திருக்குது. 2014 மோடி ஜெயிப்பாரா மாட்டாரா என்கின்ற நிலைப்பாடு இருந்துச்சு. 2019 5 மாநில தேர்தல்களில் 4 மாநிலங்களில் பிஜேபி தோல்வியை தழுவிவிட்டது, வட மாநிலங்களில் தோல்வியை தழுவிவிட்டது. எனவே பிஜேபி இந்த முறை 2வது முறையாக வெற்றி பெறாது என்ற ஒரு பிம்பம் இங்கு கட்டமைக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது அந்த பிம்பம் அனைத்தும் தகர்த்து தவிடுபடியாக்கப்பட்டிருக்கிறது. வட இந்தியா முழுவதும் மிகப்பெரிய பிஜேபி அலை, மோடி அலை வீசிக்கொண்டிருக்கிறது. 400+ என்கின்ற இலக்கை எளிதாக அடைவார்கள் என்று ஒவ்வொரு கருத்து கணிப்பு சொல்லுது. முன்ன பின்ன பேசவே இல்லை எந்த கருத்து கணிப்பும். நிச்சயமாக 100% திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியே மத்தியில் அமையும். அப்படி ஒரு ஆட்சி அமைந்து திமுகவிலிருந்து எம்பிக்களாக பல பேர் இங்க தேர்வு செய்யப்பட்டு விட்டால் நம்மளால ஒரு விஷயமும் திமுக எம்பிக்களால் இங்க கொண்டு வரவே முடியாது. எந்த ஒரு திட்டத்தையும் அந்த மத்திய அமைச்சர்களை, பிஜேபி தலைவர்களை போய் அணுகி இவர்களால் வாங்கிட்டு வரவே முடியாது. ஏன்னா இவங்க பேசுற பேச்சு, இவங்க நடந்துகிற செயல் அப்படி உள்ள சேர்க்க மாட்டாங்க. இவங்களால போக முடியாது. மக்கள் இதை உணர்ந்து பாருங்க. நிச்சயமா நரேந்திர மோடி 3ஆம் முறை பிரதமராக போறார். தமிழகத்திலிருந்து பிஜேபி எம்பிக்ஸ் போனா நம்ம மாநிலம் நல்லா இருக்கும், நம்ம மாநிலம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும், தொழில்துறையில் முன்னேற்றம் அடையும், உள்கட்டமைப்பு வசதிகளில் மேம்பாடு அடையும், மத்திய அரசு சார்ந்த நிறுவனங்களின் செயல்பாடுகள் இங்கு பெருமளவு இருக்கும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. எதுவுமே இல்லாத ஒரு எம்பி கூட இல்லாத பொழுதே நமக்கு 15 மருத்துவக் கல்லூரியை கொடுத்தது மோடி தலைமையிலான அரசு. 11 லட்சம் கோடிக்கான திட்டங்களை தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் ரயில்வே திட்டங்களுக்கு தமிழகத்துக்கு கொடுத்திருக்கிறது. பல்வேறு சாலை நல திட்டங்களை இங்க கொண்டு சேர்த்திருக்குது. எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு அந்த எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மருத்துவக் கல்லூரி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 2026 செப்டம்பரில் எய்ம்ஸ் மருத்துவமனையும் செயல்பாட்டுக்கு வந்துவிடும். IIM துவக்கியிருக்காங்க. எவ்வளவோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டுக்கு அள்ளி 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 கொடுத்திருக்கிறாங்க. இதை விட 2 மடங்காக இந்த நலத்திட்டங்கள் தமிழகத்திற்கு சேர வேண்டும் என்றால் 39 தொகுதியிலும் நீங்கள் திமுகவை ஓட ஓட விரட்டி உங்கள் வாக்குச்சீட்டும் என்ற ஆயுதத்தால் திமுகவிற்கு பலமான அடியை கொடுத்து பலமான தோல்வியை ஏற்படுத்தி பிஜேபி வேட்பாளர்களை, பிஜேபி கூட்டணி கட்சி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்தீர்கள் என்றால் தமிழகம் நலம் பெறும், தமிழகம் வளம் பெறும், தமிழகம் வாழும், தமிழக மக்கள் சுபிட்சத்தோடு இருப்பார்கள். தயவு செஞ்சு தமிழக மக்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. தாமரை மலர்ந்தால் தமிழகம் மிளிரும், உதயசூரியன் உதிச்சா தமிழகம் அஸ்தமிச்சு போயிடும். இதை புரிஞ்சுக்கங்க. வாக்குச்சீட்டு என்கின்ற ஆயுதம் இருக்கு. அதை உங்க மாநிலம் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், உங்கள் வம்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாமரைக்கு ஓட்டு போடுங்க. சார், இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக தனிச்சு நிற்கிறோம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா 33 இடத்துல இரட்டையிலே போட்டிடுறாங்க. இன்னைக்கு அவங்களும் தேர்தல் அறிக்கைலாம் விட்டுருக்காங்க, வாக்குறுதிகள்லாம். உங்களோட பார்வை என்ன சார் இதுல? நான் திமுகவின் தேர்தல் அறிக்கையவே காமெடின்னு சொல்லிட்டேன். அதிமுக பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு 3000 தருவோம், பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசே விலை நிர்ணயம் செய்வது வலியுறுத்துவோம், கவர்னரை மாற்றும் பொழுது முதலமைச்சரின் ஆலோசனை பெற்றுதான் நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவோம். நீ யார்கிட்ட போய் வலியுறுத்துவ? உனக்கு யாரு பிரதமர் வேட்பாளர்? திமுக அகில இந்திய லெவலில் இல்லாம இருக்கிற ஒரு கூட்டணி இருக்கு, செத்து போன ஒரு கூட்டணி இருக்கு. உனக்கு அதை போல ஏதாச்சும் கூட்டணி இருக்கா? உன்னுடைய பிரதமர் யாரு? நீ இந்த திராவிட கட்சிகளுடைய நோக்கம் புரியுதா சார் உங்களுக்கு? இந்த தமிழக மக்களை முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்காங்க சார். இந்த தமிழக மக்களை கேவலப்படுத்துறதா நினைச்சிட்டு தான் இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க. திமுக ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டா நானும் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடுறதுன்னு மாநில தேர்தலா இது? இது யாரை பிரதமராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கான தேர்தல். உங்கள்கிட்ட யாரு பிரதமர்னு கை காட்டி நீட்டுவதற்கு உங்கள்கிட்ட ஆள் இருக்கா? அகில இந்திய அளவில் ஏதாச்சும் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கீங்களா? அதிமுகவுக்கு என்ன ஹோல்டு இருக்கு சார் இந்த பாராளுமன்ற தேர்தலில்? இவங்க யாருகிட்ட போய் வலியுறுத்துவாங்க? இவங்க ஜெயிச்சுட்டு போனா அதிமுக வெற்றி அடையுதுன்னு வச்சுங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில்.
இவங்க யாரை பிரதமரா முன்மொழிவாங்க? நீங்க ஒரு கட்சியை எதிர்த்துக்கிட்டு அந்த கட்சிக்கிட்ட போய் இந்த கோரிக்கையெல்லாம் கேட்டு நீங்க வாங்கிடுவீங்களா? இவங்க எல்லாருமே என்ன ஒரு விஷயம் ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு தெரியும், பெண்கள் வாக்கை கொள்ளையடிக்கணும், சிறுபான்மையர் வாக்கை கொள்ளையடிக்கணும். அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை தேர்தல் அறிக்கையா வெளியிடுறாங்க. அவர் 1000 ரூபாய் சொன்னா இவர் 3000 ரூபாய் சொல்லுவார். ராகுல் காந்தி வருஷத்துக்கு 1 லட்சம் சொல்லுவாரு. பணத்தை கொடுத்தா இந்த மக்களை முட்டாளாக்கி மூளைச்சலவை செய்து நம்ம ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலான்னு கற்பனை குதிரையில் எடப்பாடி ஓடி இருக்கிறார். அதுதான் இந்த தேர்தல் அறிக்கை. மிக கேவலமான, மிக மோசமான, மக்களை மக்களாக மதிக்காமல் கொடுக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை தான் இந்த தேர்தல் அறிக்கை. அதிமுக வெளியிட்டிருக்க தேர்தல் அறிக்கை. சார், எடப்பாடி ஃபீஸ் போன பல்பு. அவர்கிட்ட அதிமுக என்கின்ற கட்சி இருக்கலாம், அதிமுக என்ற கட்சியினுடைய சின்னம் இருக்கலாம், அதிமுக என்ற கட்சியினுடைய அலுவலகம் இவர் கையில் இருக்கலாம். ஆனால் இவர் எம்ஜிஆர் கிடையாது, இவர் ஜெயலலிதா கிடையாது. இவருடைய அரசியல் வாழ்க்கை இந்த பாராளுமன்ற தேர்தலுடன் ஒரு முடிவுக்கு வந்துடும் நான் நம்புறேன். சார், பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கிறாங்க, 33 பேரை வேட்பாளராக போடுறீங்க. அந்த 33 பேர்ல கிட்டத்தட்ட 80% புதுமுகங்கள். உடனே அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? நாங்க புதுமுகங்களை அறிமுகப்படுத்துகிறோம். இல்லையா, உன் கட்சிக்காரன் உன்னை நம்பி போட்டி போட்டு பாராளுமன்ற தேர்தல் நிக்க வக்கில்ல, முடியாதுன்னு சொல்லிட்டான். பிஜேபி கூட்டணியே வேண்டாம் என்று மிகப்பெரிய அந்த பிஜேபிக்கு எதிரான ஆயுதத்தை எடுத்து இங்கு கம்பு சுத்தியவர் CV சண்முகம், முனுசாமி, ஜெயக்குமார். ஜெயக்குமார்னாச்சு தன் மகனை ஒரு தொகுதியை நிப்பாட்டியிருக்காரு. CV சண்முகம் விழுப்புரத்து பக்கத்தில் கள்ளக்குறிச்சியில் போட்டி போட வேண்டியதானே, இல்லை கடலூரில் போட்டி போட வேண்டியதானே? முனுசாமி அவர் பாராளுமன்ற தொகுதியில் அவர் போட்டி போட வேண்டியதானே? சரி, இப்போ கோயம்புத்தூரில் திரு அண்ணாமலை அவர்கள் கேண்டிடேட். அவரை எதுக்கணும், அவரை கடுமையாக கவுண்டர் பண்ணணும்னா அங்கே வேலுமணி கேண்டிடேட்டாக இருந்தால் அங்கே அரசியல் களமே மாறும். இல்லை, ஏன் வேலுமணி களத்துக்கு வர மறுத்துட்டார்? மதுரையில் ஏன் உதயகுமார் தேர்தல் களத்துக்கு வர மறுத்து விட்டார்? ஏன் தங்கமணி தேர்தல் களத்துக்கு வர மறுத்து விட்டார்? அவங்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டை எதிர்நோக்கி எம்எல்ஏ ஐயா அமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்கிறது வேற. இன்னைக்கு தேர்தல் களம் வெற்றி என்கின்ற இலக்கை அடைய வேண்டும். அந்த வெற்றி என்கின்ற இலக்கை அடைய வேண்டும் என்றால் இது போன்ற மாபெரும் சக்திகளாக இருந்த அதிமுகவில் இருந்தவர்கள் களம் காண வேண்டும். எடப்பாடி தலைமையை நம்பி திரு உதயகுமார் அவர்களோ, திரு வேலுமணி அவர்களோ, திரு தங்கமணி அவர்களோ, திரு முனுசாமி அவர்களோ, திரு CV சண்முகம் அவர்களோ இந்த பாராளுமன்றத்தில் களம் காண தயாரா இல்லை சார், தயாரா இல்லை. அவங்க ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சா? அதுக்கு வக்கு இருந்துச்சா? யார் யார் இருக்கா கூட்டணியில்? SDPI, தேமுதிமுக, கிருஷ்ணசாமி, புதிய பாரதம், புரட்சி பாரதம் ஒரு கட்சி. அவங்களுக்கு சீட்டு கொடுக்கல சார். இந்த 4 கட்சி தானே இருக்கு. நீ பிஜேபி கூட்டணியில் உறவை முடித்துக் கொண்டேன் என்று சொல்ற அடுத்த நாள் உன்னை தமிமுன் அன்சாரி சேலத்தில் சந்திச்சாரு. இன்னைக்கு தமிமுன் அன்சாரி யாருக்கு ஆதரவு சொல்லியிருக்காரு? திமுகவுக்கு. தமிமுன் அன்சாரி என்கின்ற கட்சிகளுடைய வாக்கு வங்கி என்னன்னு யாருக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரியாது. அவரே ஒன்னு நம்பல மிஸ்டர் எடப்பாடி, அவரே நம்பல. உன்னோட கூட பயணம் சென்ற வேலுமணி உன் தலைமையை நம்பல, தங்கமணி உங்க தலைமையை நம்பல, உதயகுமார் உங்க தலைமையை நம்பல, CV சண்முகம் உங்க தலைமைக்கு வெற்றி கிடைக்கும் என்று நம்பவில்லை, முனுசாமி உங்கள் தலைமைக்கு வெற்றி கிடைக்கும் என்று நம்பவில்லை. நீங்கள் 33 பலி ஆடுகளை களத்தில் நிறுத்தியிருக்கீங்க. ஒண்ணுமே இல்லாத தேமுதிமுக, அழிந்துவிட்ட தேமுதிமுகவை நீங்க சேர்த்திருக்கீங்க. தேமுதிமுக எங்கள்கிட்ட வராததுனால இந்த வார்த்தையை நான் சொல்லல. தேமுதிமுக மக்கள் நல கூட்டணியோட காலி பண்ணியாச்சு. காலி பண்ண சொன்னதே திமுக தான் அப்படின்னு திருமாவளவன் ஒன்று வீடியோ பேசுறது வைரல் ஆகிட்டு இருக்கு. மக்கள் நல கூட்டணி ஒன்று உருவாக்குங்க, எங்களால் இப்போ உங்களுக்கு சீட்டு தர முடியாது, நாங்கள் 200 தொகுதிகளுக்கு மேலே போட்டியிடணும், அப்போதான் நாங்கள் எங்கள் தகுதியை எங்கள் பர்சன்டேஜை நாங்கள் தக்க வைக்க முடியும். எனவே நீங்கள் தனி அணி ஃபார்ம் பண்ணுங்க, தேமுதிமுகவை நீங்கள் உங்கள் கூட்டணியில் கொண்டு வாங்க, அவரை காலி பண்ணிடுங்கன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லி தான் நாங்கள் செஞ்சோன்னு திருமாவளவன் பேசின வீடியோ இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த அழிவை ஏற்படுத்தி அந்த அழிவை செய்துவிட்டு இன்று தேமுதிமுக 1%, 1.5% ஓட்டோட இருக்கு. விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பிறகு அவர் மாபெரும் தலைவன் விஜயகாந்த், மாபெரும் மனிதன் விஜயகாந்த், மாபெரும் மனிதாயமணி விஜயகாந்த்.
அவருடைய சாவுக்கு வந்த கூட்டம், அவருக்காக இறக்கப்பட்ட கூட்டம், அவருக்காக கண்ணீர் அடித்த கூட்டம் அத்தனையும் தேமுதிமுகவுக்கு வாக்காக மாறிவிடும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கனவு கண்டு கொண்டு உங்க கூட்டணிக்கு வந்திருக்காரு. ஒரு தேசிய தலைவராக இருக்கக்கூடிய, பாரதத்தை ஆட்சி செய்யக்கூடிய பாரத பிரதமர் விஜயகாந்துக்கு இரங்கல் தெரிவித்து 1.5 பக்கம் கடிதம் எழுதினார். சென்னைக்கு வந்து மீட்டிங்ல பேசுறவ விஜயகாந்தை நினைவு கூர்ந்து பேசினார். குழந்தை ஏட்ட விஜயகாந்தை பார்த்துட்டார். அது வேண்டான்னு சொல்லிட்டு நீ அங்க வந்திருந்தீங்கன்னா ஒரு இணக்கமான கூட்டணி அது தேமுதிகவுக்கு இருந்திருக்கும். ஆனா அந்த அம்மா ஏதோ கணக்கு போடுது, வெளியில சொல்லிக்கிறாங்க, ஏதோ பணம் வாங்கிக்கிட்டு தான் கூட்டணியை ஃபார்ம் பண்ணிருக்கு இந்த அம்மா, பணம் பிஜேபியில் கிடைக்காதுன்னு நினச்சிதான் அதிமுக போணுச்சு அப்படிங்கிறது போல ஒரு விஷயம். தேமுதிகவும் நம்மளோட வராமல் போயிடுச்சுன்னா ரொம்ப மகா கேவலமாக போயிடுது, காசு கொடுத்து தேமுதிக கூட்டணியில் சேர்த்துருக்காங்கன்னு ஒரு பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பேசக்கூடுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அதில் உண்மை இருப்பதற்கான மிகப்பெரிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக விஜயகாந்த் காலத்தில் கட்சியில் கோலோச்சியவர்கள் சொல்றாங்க. என்னிட பர்சனலாவே சில பேர் பேசியிருக்காங்க. இந்த அம்மா என்னைக்கு கட்சிக்குள்ள வந்துச்சோ அன்னைக்கே கட்சி நாசமா போச்சு, அதுக்கப்புறம் நாங்கள் கட்சிக்கே போகணும்னு மிகப்பெரிய விஜயகாந்தின் போர்ப்படை தளபதிகள் கட்சிக்கு விட்டு வெளியே வந்து எந்த கட்சிக்கு போகாம நியூட்ரலாவே இருக்காங்க இன்னைக்கு தேதி வரைக்கும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய நண்பர்கள் எனக்கு இருக்காங்க. அவங்க சொன்னதன் அடிப்படையில் தான் நான் சொல்றேன். இந்த அம்மா காசுப்பட்டு போயிருக்காங்க, வெற்றி பெறத்துக்கு போகல. ஸோ உங்க தலைமையில் எஸ்டிபிஐ தீவிரவாத அமைப்பான பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய அரசியல் பிரிவு தான் எஸ்டிபிஐ. திருபுவனம் ராமலிங்கம் கொலை வழக்கிலும் மேலும் சில தீவிரவாத வழக்குகளிலும் எஸ்டிபிஐ தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஜாபர் சாதிக் என்ற போதை கடத்தல் மன்னனுடன் தொடர்புடையவராக எஸ்டிபியின் தலைவர் குற்றம் சாட்டப்படுகிறார். அப்படிப்பட்ட கட்சியோட கூட்டணி. புரட்சி பாரதம் ஒரு சின்ன ஏரியாவில் ஒரு பட்டியலின மக்களுடைய தலைவராக அவர் இருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க அவருக்கு ஆதரவு கிடையாது. கிருஷ்ணசாமி தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு 10 சட்டமன்ற தொகுதியில் அவருக்கான ஒரு சிறிய ஓட்டு வங்கி இருக்கு. இதுதான் உங்களுடைய கூட்டணி லட்சணம், இதுதான் உங்கள் கூட்டணியின் தர்மம். நீங்கள் அரசியலில் தோல்வியை கண்டுவிட்டீர்கள். பாராளுமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்பே உங்கள் தோல்வியை நீங்கள் உறுதி செய்திருக்கிறீர்கள். அதுக்காக இப்படிப்பட்ட தேர்தல் அறிக்கையெல்லாம் கொடுத்து மக்களை முட்டாளாக்க பார்க்காதீங்க திரு எடப்பாடி அவர்களே. திரு எடப்பாடி அவர்களே, நீங்கள் 2024க்கு பிறகு அரசியலில் அனாதையாக்கப்படுவீர்கள். இது 100% நிச்சயம். இன்றைக்கு நீங்கள் பிஜேபியுடன் கூட்டணியை முறித்து கொண்டதற்கான தண்டனையை உங்கள் அருகிலேயே இருக்கக்கூடியவர்கள் 2024 ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் உங்களுக்கு கொடுப்பார்கள். அன்று நீங்கள் நிற்கதியாக நிற்பீர்கள். அது மட்டும் நிர்ணயிக்கப்பட்டது. அது முடிவாகி போச்சு. நீங்க தேர்தல் அறிக்கையெல்லாம் வெளியிடுற அளவுக்கு உங்களுக்கு எந்த தகுதி இல்லை, உங்க கட்சிக்கு எந்த நோக்கம் இல்லை, உங்க கட்சிக்கு பிரதமர் யாருன்னு சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட எந்த பேக்ட்ராப் இல்லை. நீங்க எந்த அடிப்படையில் ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு மக்களை முட்டாளாக்க முயற்சி செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் பொதுமக்களை விளக்கணும். எப்படி நீங்க இந்த திட்டத்தெல்லாம் செய்வீங்கன்னு மக்கள்கிட்ட சொல்லணும். 3000 ரூபாய் பணம் நாங்கள் கொடுக்க வைப்போம், யாரு பிரதமராக வந்தாலும் நாங்கள் கொடுப்ப வைப்போம், அதுக்கு இன்னென்ன காரணிகளை நாங்கள் செயல்படுத்துவோம், இந்த செயல் திட்டங்கள் மூலமா அதை செயல்படுத்துவோம்னு நீங்கள் மக்கள் மன்றத்தில் சொல்லணும். சொல்ற விஜய் பட்நாயக் எப்படி ஒரிசாவில் இருந்துகிட்டு ஒரு பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லாம ஒரு விஷயம் பண்றாரு, ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் எப்படி பண்றாரு, தெலுங்கானாவில் சந்திரசேகர் அப்படி நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்றீங்க. ராஜசேகர ரெட்டியும் பிஜு ஜனதா தளமும் பிஜேபி கூட்டணியில் இல்லை என்றாலும் பிஜேபியின் கொள்கை நிலைப்பாட்டுக்குள், அவர்கள் சித்தாந்தத்திற்குள், அவர்கள் கொண்டு வரக்கூடிய அனைத்து பில்லுக்கும் ஆதரவை தெரிவிக்கக்கூடிய, மத்திய அரசின் இணக்கமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள். அதனாலதான் அவங்க தொடர்ந்து அங்கே வெற்றி பெற்றுட்டே வர்றாங்க. அவங்களுடைய இலக்கு அரசியல் செய்ய வேண்டும் என்பது தேர்தல் காலத்தில் மட்டும்தான். தேர்தல் முடிந்து விட்டது என்றால் அவர்கள் மத்திய அரசோடு இணக்கமாக பயணிக்கிறார்கள். அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய பலனை தருகிறது, மிகப்பெரிய வளர்ச்சி திட்டங்களை இந்த மாநிலத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. அதனால் அவர்களை உங்களோடு ஒப்பிட்டுக் கொள்வது, அவர்களை உங்களுடன் சமன் செய்து பார்ப்பது என்பது பைத்தியக்காரத்தனத்தின் உச்சம். அந்த பைத்தியக்காரத்தனத்தின் காரணமாக தான் நீங்கள் இப்படிப்பட்ட அரசியல் அனாதையாக இன்று கைவிடப்பட்டிருக்கிறீர்கள். திருமாவளவன்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினீங்க, காங்கிரஸ்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினீங்க, கம்யூனிஸ்ட பேச்சுவார்த்தை நடத்தினீங்க. கமல் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த உங்க அலுவலகத்துக்கே வரப்போறான்னு தகவலே பரவுச்சு. அந்த டார்ச் லைட்டு கூட உங்களால் இழுத்து பிடிக்க முடியல. ஒரு கமலஹாசன்
அவனை இழுத்து நிற்க வைக்க முடியல உங்களால. ஒரு கூட்டணி கட்சி அமைக்க முடியல. 3 தடவை சிவி சண்முகம் போய் தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் காலில் விழுந்துட்டு வந்தாரு. ராமதாஸ் உங்க பக்கம் வர விரும்பல. ஏன்னா உங்களோட வந்தா ஓட் ஷேரிங் வராது, நம்ம தோத்துருவோம் அவங்க தீர்க்கமா நம்பினாங்க. அதனாலதான் வரல. அதனாலதான் ஜி கே வாசன் உங்க கட்சி எம்எல்ஏக்களால் ராஜ்யசபாக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு ராஜ்யசபா உறுப்பினர் 5 ஆண்டுகள் பணியாற்றிய ஜி கே வாசன் உங்களை நம்பல. உங்களை நம்புவது மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவதற்கு சமம் என்று அரசியல் கட்சிகள் முடிவு செய்ததால் எந்த அரசியல் கட்சியும் எந்த பலமான அரசியல் கட்சியும் உங்கள் கூட்டணிக்கு வரவில்லை. நீங்களும் மண் குதிரைகளை பாராளுமன்ற தேர்தல் என்னும் ஆற்றில் 33 பேரை விட்டுருக்கீங்க. 80% பேர் புதியவர்கள். சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கிற எடப்பாடிட்ட, சட்டமன்ற தேர்தலில் ஒரு பலமான கூட்டணியை ஃபார்ம் பண்ணிடுறாரு. அப்ப இந்த பணிகால ஆக்கிற 33 பேர்ல எத்தனை பேருக்கு சீட்டு தருவீங்க எம்எல்ஏ சீட்டு? திரு எடப்பாடி அவர்களே, உங்களுக்கான தண்டனை வெகு விரைவில். நீங்கள் நீதிமன்றங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம். நீதிமன்றத்தின் வாயிலாக நீங்கள் உங்கள் கட்சியை தக்க வைத்திருக்கலாம். நீதிமன்றத்தின் மூலமாக உங்கள் சின்னத்தை நீங்கள் தக்க வைத்திருக்கலாம். நீதிமன்றத்தின் மூலமாக நீங்கள் உங்கள் அலுவலகத்தை கைப்பற்றி இருக்கலாம். ஆனால் மக்கள் மன்றத்தில் நீங்கள் ஒதுக்கப்படுவீர்கள். இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் 15% கீழ் ஓட்டு வாங்கி தமிழகத்தின் 3வது அரசியல் கட்சியாக உருவகப்படுத்தப்படுவீர்கள். உங்களால் இங்கு எந்த ஆணையும் கலட்ட முடியாது. இதை தமிழக மக்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். எடப்பாடியை நம்புவதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறிய அரசியல் கட்சிகளும் தயாராக இல்லை. எடப்பாடி நமக்கு வெற்றியை தேடி தருவார் என்று எடப்பாடிக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்களும் அதை நம்பவில்லை. நீங்கள் நம்பத்தகுந்த தலைவர் இல்லை என்று உங்கள் கட்சிக்காரர்களும் தமிழக அரசியல் கட்சிகளும் நம்புகின்றன. நீங்கள் வெற்று தேர்தல் அறிக்கைகளை விட்டு இந்த மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி விடலாம் என்று கற்பனை குதிரையில் சவாரி செய்யாதீர்கள் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக மக்களே, 2 திராவிட கட்சிகளும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். அவர்களுக்கு வாக்களிப்பது என்பது செல்லாத வாக்களிப்பதற்கு சமமான செயல் என்பதை தயவு செய்து உணர்ந்து கொண்டு 2 திராவிட கட்சிகளையும் புறக்கணிப்பீர். தேசியத்தை மலரச் செய்வீர். தாமரை மலரச் செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.